2009 இந்த வருஷம் தமிழக அரசியலோட திசையையே மாத்தி போட்ட ஒரு வருஷம் சொல்லலாம். இலங்கையில உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த நேரம் தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு ஆறாத வடு, ஒரு அடக்க முடியாத கோபம், அப்படி ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு. அந்த வழியிலிருந்து தான் ஒரு புது அரசியல் உணர்வே பிறந்துச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியை பத்தி. இது வெறும் ஒரு அரசியல் கட்சியா இல்ல அதுக்கும் மேல ஒரு உணர்வா? யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் இயக்கம் எப்படி ஒரு முழு தலைமுறையோட அடையாளமாவே மாறுது? வாங்க, இதுக்கான பதில தான் நாம தேட போறோம். சரி, அந்த உணர்ச்சி பூர்வமான தொடக்கத்திலிருந்து இந்த கட்சி எப்படி ஒரு முறையான கட்சியா உருவாச்சு, அவங்களோட அடிப்படை கொள்கைகள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி இதோட அடிநாதமே தமிழ் தேசிய உணர்வு தான். இதோட நிறுவனர் உங்களுக்கு தெரியும், சீமான். இந்த கட்சியோட மிக முக்கியமான, கிட்டத்தட்ட அவங்களோட ஒரே அடையாளமா மாறிப்போன ஒரு முழக்கம் இருக்கு. அதுதான் தமிழ்நாடு தமிழருக்கே. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதான் அவங்களோட முக்கிய நோக்கங்கள். அதாவது தமிழ் மக்களோட உரிமைகளை காப்பாத்தணும், நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கணும், தமிழ் நிலத்தையும் அதோட இயற்கை வளங்களையும் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் அவங்களோட அஸ்திவாரம். இது மட்டும் இல்ல, சில முக்கியமான பொருளாதார கொள்கைகளும் அவங்க கிட்ட இருக்கு. உதாரணமா, இயற்கை விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்றது, வெளிநாட்டு கம்பெனிகளை எதிர்க்கிறது, அப்புறம் நம்ம உள்ளூர் தொழில்களை வளர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் பேப்பர்ல இருக்கு. ஆனா தேர்தல்ல, அதாவது நிஜமான களத்துல இது எப்படி வேலை செஞ்சது? வாங்க பார்க்கலாம். அவங்களோட பயணத்தை பாத்தீங்கன்னா 2009ல ஒரு இயக்கமா ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷமே 2010ல நாம் தமிழர் கட்சின்னு பதிவு பண்ணிட்டாங்க. 2016ல முதல் தடவையா சட்டமன்ற தேர்தலில் நின்னாங்க. அப்புறம் 2021ல மறுபடியும் போட்டி போட்டு அவங்களோட வாக்கு சதவீதத்தை நல்லாவே அதிகரிச்சாங்க. இங்க இந்த வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2016 தேர்தலை விட 2021 தேர்தல்ல அவங்களோட வாக்கு சதவீதம் நல்லா ஏறி இருக்கு. ஜெயிக்கல தான், ஆனா அவங்களுக்கான ஆதரவு தளம் வளர்ந்துகிட்டே போகுதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கா? முக்கியமா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான். அவங்களோட பெரிய பலமே அவங்க தான். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களை ரொம்ப திறமையா பயன்படுத்தி ஆன்லைன்ல ஒரு பெரிய ஆதரவாளர் படையே உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கும். ஒரு பக்கம் பயங்கரமான ஆதரவு, இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தீவிர தேசியவாதம், பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்கன்னு சொல்றாங்க. சீமானோட பேச்சுகள் கூட அடிக்கடி சர்ச்சையாகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்கள ஆதரிக்கிறவங்கள கேட்டா அவங்க பார்வை டோட்டலா வேற. இது எங்க தமிழ் உரிமைக்கான போராட்டம்னு அவங்க சொல்றாங்க. இந்த எல்லா விமர்சனங்களுக்கும் மையப்புள்ளியா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒரு தமிழ் தலைவரா சீமான் முன்னிறுத்துறது. இது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பவுமே ஒரு சூடான விவாத பொருள். ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. இதுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அது இன்னமும் தமிழக அரசியல்ல எழுதப்படாத ஒரு பக்கமா தான் இருக்கு. கடைசியா அவங்க ஆதரவாளர்கள் சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நாம ஞாபகப்படுத்திக்கலாம். இது ஒரு சாதாரண அரசியல் கட்சி இல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு அடையாளம். இப்படி அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கிற இந்த உணர்வு தமிழ்நாட்டோட அரசியலையே மாத்தி எழுதுற ஒரு பெரிய சக்தியா மாறுமா, மாறாதா? இந்த கேள்விக்கு பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.